செஞ்ச கோதுமை பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கோதுமை, அதில் கொஞ்சம் உப்பு, அதில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம எப்பயும் போல் கோதுமை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். அதை நல்லா பிசைஞ்சு நம்ம சப்பாத்திக்கு எப்படி அதை தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி நம்ம எடுத்துக்கணுங்க. நல்லா தேய்ச்சி அதில் ஒரு ரவுண்ட் ஷேப் வரத்துக்காக நான் ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துக்கிட்டேன். அது சூப்பராக வந்தது. நம்மளுக்கு எடுத்தாச்சுங்க. எக்ஸஸாக இருக்கிறத மறுபடியும் உருட்டி நம்ம மறுபடியும் இதே மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி அழகான ஷேப் கொண்டு வந்துட்டோம். தண்ணியை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதில் கொஞ்சம் உப்பு, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுங்க. மறுபடியும் அதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் மறுபடியும் கொஞ்சம் நனைச்சிடணும். அப்புறம் எப்பயும் போல் தாளிக்கிறதுக்கு பூண்டு போட்டு தாளிச்சுங்க. வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், முடிஞ்சால் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆப்ஷனல் தான், அது போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவும் போட்டு நல்லா கறிட்டு தேவையான உப்பு. பாஸ்தா ரெடிங்க.